விஜய் காவிரி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஜோடினா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க. முத்துமலர் நடிப்பில் சாரதாம்மா கவுந்துருவாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ப்ரொமோவை பார்த்தப்ப தோணுச்சு. முத்துமலர் தான் மேலே எந்த சந்தேகமே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே நடிக்கிறாங்க தான் சொல்லணும். ஆனால் ஒரு பக்கம் இவங்க உண்மையாகவே சந்தான ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லிட்டு தோணினாலுமே இன்னொரு பக்கம் பசுபதி இவங்களை அனுப்பிச்சி விட்ருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இனிமேல் பசுபதியோட என்ட்ரியும் இருக்க போது, தரமான சம்பவம்லாம் பல இருக்க போது பார்க்கலாம். மகாநதி அடுத்த வாரத்துக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முத்துமலர் கிச்சனில் போயிட்டு நம்ம சாரதா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு இதனால் ஹெல்ப் பண்ணவா, டீ காஃபினை நான் போட்டு கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரொம்பவே அக்கறையாக பேசுகிற மாதிரி தான் பேசுகிறாங்க. இங்கே நம்ம சாரதாம்மா எப்போதும் போல் முத்துமலரை பார்த்திங்கன்னா வெளுத்து வாங்குறாங்க. உனக்குலாம் அசிங்கமாகவே இல்லையா, என்கிட்ட எதுக்காக சும்மா சும்மா பேசிக்கிட்டு இருக்கிற, ஆல்ரெடி திருட்டுத்தனமாக கிச்சனில் தான் நுழைஞ்சு எல்லாமும் பண்ணியிருக்க போலவே, இந்த பொழப்புக்கு நீ பேசாமல் கோயிலில் எங்கேயாச்சும் போயிட்டு உட்காந்து பிச்சை எடுத்து சாப்பிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமாக பேசுகிறாங்க. அதுக்கு கூட முத்துமலர் கோவப்படாமல் என்னக்கா பண்ணுவேன், நான் மட்டும் ஒரு ஆளாக இருந்திருந்தா கண்டிப்பாக நீங்கள் சொன்ன அந்த இதையே பண்ணியிருப்பேன். நான் 2 பிள்ளைங்களை பெற்று வச்சுருக்கிறேல, அவங்களுக்காக நான் பார்க்கணும்ல, யோசிக்கணும்ல, அதனால தான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போது இவ்வளோ தூரம் அசிங்கப்பட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே நம்ம சாரதாம்மாவோட மனசு அப்படியே கவ்வுறாப்பில் தான் பேசுகிறாங்க, ஒரு மாதிரி எமோஷ்னலாக. இதை கேட்டு சாரதாம்மாக்கே ஒரு மாதிரி கஷ்டமாகிடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா முத்துமலர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போது நம்ம கங்கா அந்த பக்கமாக வராங்க. ஒரு மாதிரி எதையோ யோசிச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா வராங்க. அப்படியே ஸ்லிப்பாகி கங்கா விழ போகிறாங்க. அந்த டைமில் முத்துமலர் தான் கங்காவை பிடிச்சிறாங்க. 6வது மாதம் நடக்குது, இந்த மாதிரி நீ கவனக்குறைவாக இருக்கலாமா, ரொம்பவே பத்திரமா இருக்கணும், போகும்போது வரும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அக்கறையாக பேசுகிறாங்க. இதை கேட்டதுமே அப்படியே கங்காவும் அப்படியே மெல்ட் ஆகிறாங்க தான் சொல்லணும். அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங்ஸோடு முத்துமலரை பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சாரதாம்மா கிச்சன்லேருந்து ஒரு மாதிரி ஃபீலிங்ஸோடு பார்க்குறாங்க. இவ்வளோ தூரம் நம்ம இவ்வளோ அசிங்கமாக கேவலமாக பேசியும் நம்ம பிள்ளை மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாம்மாவுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாரதாம்மா வேகமாக கங்கா கிட்ட பேசுகிறாங்க. ஏண்டி கங்கா, கொஞ்சம் பார்த்து வர வேண்டியதானே, கால் தவறி கீழே விழுந்திருந்தேன்னா என்ன பண்ணியிருந்திருக்க முடியும், உனக்கு அப்படி என்ன தான் யோசனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே நம்ம கங்கா ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. இல்லைம்மா, எனக்கு அவரோட ஞாபகம் தான் வந்துருச்சு, பணத்துக்காக தானே அவர் அங்கே போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற, கடைசி முடியே இந்த பண கஷ்டம் தீரவே தீராது போலையே, இப்போது அந்த வீட்டுக்கு உரிமை கொண்டாடிட்டு இந்த குடும்பம் வேற வந்திருக்குது, நாங்கள் அந்த வீட்டை விற்றுட்டு நாங்கள் கொஞ்சம் நல்லபடியாக செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சோம், அவரையும் வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னென்னமோ நினச்சேன், இதுக்கப்புறம் என் வாழ்க்கையே சந்தோஷமாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எதுவுமே மாறவே மாறாது போலவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. உடனே சாரதா இருந்துக்கிட்டு கங்காவை சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே பாரு கங்கா, நீ கண்டதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத, இந்த பிரச்சனை கண்டிப்பாக சீக்கிரம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கம்மா முடிகிற மாதிரி எனக்கு தெரியல, அந்த குடும்பம் பங்கு வாங்காமல் நகலையே மாட்டாங்க போலயே இங்கேருந்து, அவங்க ரொம்பவே பிடிவாதமாக இருக்கிறாங்க, அவங்க சும்மா ஒன்றும் வரல, எல்லாத்துக்கும் தயாராக தான் வந்திருக்கிறாங்க, ஏன்னா நம்மக்கிட்ட இல்லாத ஆதாரம் கூட அவங்கக்கிட்ட பக்காவாக இருக்குது, அவங்க நம்மக்கிட்ட சொத்தை பிடுங்கிட்டு தான் இங்கேருந்து போவாங்க, பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து நம்ம விஜய் ஆஃபீஸ்க்கு தான் கிளம்புறாரு. இங்கே காவேரியுமே பார்த்தீங்கன்னா விஜயோட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்கிறாங்க. அப்போது நம்ம விஜய் காவேரி 2 பேருமே கிளம்பி கீழே வராங்க. அப்போது சித்தப்பா இருந்துக்கிட்டு, என்ன விஜய் எங்கேயோ கிளம்பிட்டீங்க, என்ன விஜய் நீயும் காவேரி வெளியே போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை சித்தப்பா, ஆஃபீஸ்க்கு தான் போகிறோம், அங்கே ஒரு சில வேலைகள்லாம் இருக்குது, அதை பார்க்கணும்ல, ஆஃபீஸ் பக்கமே நான் போகவே இல்லை, அங்கே நிலமை எப்படி இருக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நீ ஆஃபீஸ்க்கு போனாலுமே கொஞ்ச நேரத்துலேயே திரும்பி வந்துட போகிறப்பா, அதுக்கு எதுக்குப்பா நீ ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் சித்தப்பா, நான் எதுக்காக போனதுமே வரப்போகிறேன் வீட்டுக்கு, வேலையை முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், இங்கே நடக்கிற பிரச்சனையில் உன்னால் போயிட்டு ஆஃபீஸில் இருக்கிற வேலையெல்லாம் பார்க்க முடியுமா, நீ போன கொஞ்ச நேரத்துலேயே ஒரு 2 நிமிஷத்துலேயே உனக்கு ஃபோன் அடிச்சிருவாங்க, பதறி அழுதுகிட்டு, நீ அங்கேருந்து வேகமாக ஓடோடி வரப்போகிற, அதுக்கு நீ வீட்டிலேயே இருக்கலாம்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே நக்கலாக அன்பு பேசுகிறாங்க.
நம்ம விஜய் காவேரிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு, "ஆமாம் நீங்கள் சொல்கிறது உண்மைதான், அதுதான் நடக்கும். ஆமாம் விஜய், சித்தப்பா ஒன்றும் தப்பாக சொல்லலையே, எதுக்காக நீ உன் சித்தப்பாவை பார்த்து முறைக்கிற? நிலமை அப்படி தானே இருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் எப்போ தான் முடிவுக்கு வருமோ அப்போ தான் இந்த வீட்டில் நிம்மதி வந்து முழுசாக வரும்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சரி இதுக்கு மேலே பேசினா கதையாகாது அப்படின்னு சொல்லிட்டு, "வா காவேரி நம்ம போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அழைச்சிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கிளம்புறாரு. பாட்டி இருந்துக்கிட்டு, "இங்கே பாரு விஜய், நீ வேணா போயிட்டு வா, காவேரி எதுக்கு இந்த மாதிரி டைம்லலாம் அலைய" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. "பரவாயில்ல இருக்கட்டும், அவள் வீட்டுக்குள்ளேயே இருந்தால் அவளுக்கு வந்து நடக்கிற பிரச்சனைலாம் பார்த்து பார்த்து கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்காது. அங்கே எங்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தால் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரியை வந்து அழைச்சிட்டு போகிறாங்க கூடவே. காரில் விஜய் காவேரி வந்து போயிட்டுருக்குறாங்க. அப்போ காவேரி வந்து எப்போதுமே வந்து எதனாலும் லொட லொடன்னு பேசிகிட்டே இருக்கிறவங்க அமைதியாக வந்து இருக்கிறாங்க. அதை பார்த்த நம்ம விஜய் இருந்துக்கிட்டு, "என்ன காவேரி, எதுக்காக இவ்வளோ சைலண்டாக வர? எதனாலும் பேசு. வயித்துல இருக்கிற நம்ம பாப்பா என்ன தான் பண்ணுது?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இங்கே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு, "பாப்பா வந்து சமத்தா இருக்குது, தூங்குது போல" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. "அப்படியா, தூங்குதா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கேட்குறாங்க. "என்னதான் ஆச்சு காவேரி, ஏன் ஒரு மாதிரி இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. "இல்லைங்க, இந்த பிரச்சனை எப்போ தான் முடிவுக்கு வரும்னே தெரியல. பாவம் அம்மா இனி எத்தனை நாளுக்கு தான் இங்கே இருப்பாங்க? ஏன்னா பாட்டி, சித்தி பேசுகிறதெல்லாம் வந்து சரியே இல்லை. கொஞ்சம் அவங்களெல்லாம் கஷ்டப்படுத்துகிற மாதிரி தானே பேசுகிறாங்க. அம்மா கூட வந்து பொறுத்துக்குவாங்க. ஆனால் கங்கா வந்து அக்கா அப்படி இருக்கவே மாட்டா. அவளுக்கு கோவம் வந்துருச்சுன்னா அவள் பாட்டில் வந்து பேசி விட்டுருவா. யார் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டா. இதனால வந்து தேவையில்லாத ஒரு மன கஷ்டம் தானே. அவள் எதனாலும் பேசி பாட்டிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிரும். அதனால தாங்க யோசிக்கிறேன்" அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. "அதெல்லாம் பார்த்துக்கலாம் காவேரி, நீ எதுவுமே யோசிக்காத. கொஞ்ச நாள் தானே. நீ கவலைப்படாத காவேரி, நான் இருக்கிறேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கையை பிடிச்சி விஜய் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. நம்ம காவேரியுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் ஆஃபீஸ்க்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து நம்ம விஜய் வந்து சில ஒர்க்கெல்லாம் வந்து செய்கிறாங்க. கூடவே நம்ம காவேரியும் வந்து ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கிறாங்க. சிந்துக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சாப்பாடு வந்து சமைச்சிருக்குது. யாருக்கிட்டேயும் கேட்காம அவங்க வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் போல் அவங்களே வந்து தெரியாமல் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் வந்து பாட்டி, சித்தி வராங்க. சிந்துவை கிச்சனுக்குள்ளே பார்த்துட்டு செம்ம கோவப்படுறாங்க. இங்கே சித்தி இருந்துக்கிட்டு சிந்துவை பிடிச்சி செம்மையாக வாங்குறாங்க. "இங்கே பாரு, உன்னை அன்னைக்கே சொன்னேன்ல கிச்சன் பக்கம்லாம் உள்ளக்க வரக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு. "எதுக்காக தான் இந்த திருட்டு புத்தி உனக்குலாம்? அப்படி என்ன உனக்கு? சாப்பாட்டுக்கு ஏன் இவ்வளோ அலைஞ்சிட்டு தெரியுற? அப்படி இல்லைன்னா போயிட்டு போயிட்டு பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டியதானே? போ, இல்லைன்னா வேறு எதனாலும் ஒரு தொழிலை பண்ணு" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கும் அந்த மாதிரி வந்து பேசி சிந்துவை பார்த்தீங்கன்னா பலார்னு ஒரு அறை விட்டுறாங்க கோவத்தில். கரெக்டாக அந்த டைமில் விஜய் காவேரி வந்து வீட்டுக்குள்ளே வராங்க. இங்கே சிந்து அழுதுட்டு நிற்கிறாங்க. அடித்ததை நம்ம காவேரி வந்து பார்த்துடுறாங்க. நம்ம காவேரிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. சிந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டு நிற்கிறாங்க. காவேரி இருந்துக்கிட்டு, "அத்தை என்னத்த பண்ணுறீங்க? ஆனாலும் நீங்கள் இப்படிலாம் பண்ணியிருந்திருக்கவே கூடாது. பாவம் அவளுக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தானே அவள் வந்து சாப்பிட்றா. அதுக்காகலாம் நீங்கள் இப்படிலாம் வந்து செய்வீங்களா? அடிக்கிற அளவுக்குலாம் எதுக்காக நீங்கள் போகிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. "ஆமாம், இவகிட்ட ஒவ்வொரு தடவையும் வந்து இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கணுமா? இவ என்ன சின்ன பிள்ளையா? கை குழந்தையா? அதுதான் எனக்கு பிடிக்காதுன்னா அதை வந்து செய்யக்கூடாது. நான் எல்லாரும் சாப்பிட்டது போக மிச்சம் மீதி இருந்தால் தான் இந்த குடும்பம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். அதை மீறி இப்படி வந்து திருட்டுத்தனமாக வந்து சாப்பிட்டா என்ன என்ன பழக்கம் இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க. எங்க சிந்து இருந்துகிட்டு, "எனக்கு ரொம்ப பசிச்சிருச்சு, அதனால தான் நான் வந்து சாப்பிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சிந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. காவேரி சித்தியை வந்து திட்டுறாங்க. "நீங்கள் வயசில் பெரியவங்க தானே, இப்படிலாம் எதுக்காக நடந்துக்கிறீங்க? சாப்பாடு விஷயத்தில் மட்டும் இப்படிலாம் பண்ணவே கூடாது. நாளை பின்ன நமக்கே வந்து சாப்பாடே கிடைக்காது" அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி சொல்லவுமே, சித்தி பாட்டி இருந்துக்கிட்டு காவேரி பிடிச்சி செம்மையாக வெளுத்து வாங்குறாங்க. "உங்கள் குடும்பத்துக்கு சோறு போடுறதே வந்து பெரிய விஷயம். நாங்கள் வந்து வேறு வழி இல்லாமல் தான் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். இதில் வந்து இப்படி ஒரு குடும்பம் வந்திருக்குது, அதுக்கும் நாங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தலையெழுத்தா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. காவேரி வந்து குத்தி காட்டுற மாதிரி பேசுகிறாங்க. இங்கே விஜய் இருந்துக்கிட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டு அவருமே பேச ஆரம்பிச்சிட்டாரு. "இங்கே பாருங்க பாட்டி, ஒவ்வொரு தடவையும் நான் வந்து சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து வேணும்னே எல்லாமும் பிரச்சனை பண்ணுறீங்க. உங்களுக்கு பிடிக்கலையா வந்து அதை ஓப்பனாக சொல்லிடுங்க. நான் இப்போவே வந்து காவேரியோட குடும்பத்தை கூட்டிகிட்டு போயிடுறேன். அதாவது இந்த இப்போ இருக்கிறாங்களே, பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்களே, அந்த குடும்பத்தையும் கூட்டிகிட்டு போயிடுறேன். பிரச்சனை முடிகிற வரைக்கும் நான் வந்து எங்கேயோ போயிடுறேன். பிரச்சனையை முடிச்சுட்டு வந்தால் நான் வீட்டுக்கு வரேன். இல்லைனா வந்து நான் எங்கேயோ ஒரு இடத்துல நான் வந்து என் ஃபேமிலியோட இருந்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க. "என்ன விஜய் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற? எல்லாம் இவ தான் அந்தளவுக்கு உனக்கு வந்து பாடம் நடத்தி வச்சிருக்கிறா. உன் மனசை அந்தளவுக்கு இவ மாற்றி வச்சிருக்கிறா. அதனால தான் எங்களை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. "உங்களை நான் வேணாம்
வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருபோதுமே நினச்சதில்ல. ஆனால் நீங்கள் தான் எனக்கு முக்கியமானவங்களாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. விஜய் நீ எங்கேயும் போக வேணாம் விஜய். நீ வந்து நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம். எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கோவமா பேசிட்டு சித்தியுமே பாட்டியும் இப்போ கிளம்பிடுறாங்க. அடுத்து நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு நம்ம சாரதாம்மா அதிரடியான ஒரு முடிவு தான் எடுக்கிறாங்க. இனியும் இந்த பிரச்சனையை வந்து நம்ம வந்து நீண்ட தூரத்துக்கு கொண்டு போக வேணாம். இதனால் வந்து நமக்கும் தேவையில்லாத கஷ்டம்தான். நம்மளும் நிம்மதி இல்லாமல் இருக்கோம். அந்த குடும்பமும் பாவம்தான். அவங்களும் வந்து இப்போ 2 பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு அந்த பொம்பளையும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறா. எதுக்கு நம்ம வந்து இந்த பிரச்சனையை வந்து அப்படியே தொடர்ந்து இழுத்துக்கிட்டே இருக்கிறது. முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாம்மா வந்து முடிவு பண்ணி இங்கே கங்கா காவேரி விஜய் வந்து கூப்பிட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன். அவங்களுக்கு வந்து நம்ம சொத்தில் சரி பங்கு கொடுத்துருவோம். அவங்களும் பாவம் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே கங்கா காவேரிக்கெல்லாம் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னம்மா நீ தானே பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆமாம் நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். பார்க்குறதுக்கே அவங்கள பார்த்தா பாவமாக தான் இருக்குது. ரொம்ப என்னதான் கேவலமாக பேசினாலுமே அவங்க வந்து அதெல்லாம் பொறுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மேலே அந்த கோவத்தை கூட அந்த பொம்பளை வந்து காட்டிக்க மாட்டுது. ரொம்பவே அக்கறையாக தான் வந்து நடந்துக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு வேதனையாக இருக்குது. எதுக்காக அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு தோணுது. இதில் என்ன தப்பு அவங்க மேலே இருக்குது. அவங்களும் வந்து உன் அப்பனை நம்பி தான் ஏமாந்துருக்குறாங்க. அவங்களுக்கு முன்னாடியே வந்து கல்யாணம் ஆனது தெரியல தானே. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் அவருக்கு கல்யாணம் ஆன விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அந்த பொம்பளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே காவேரி இருந்துக்கிட்டு உண்மையாகவேம்மா ஆனாலும் எனக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அவங்கள பார்த்தாலே பாவமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த சிந்துலாம் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுறா. ஒரு சாப்பாட்டுக்கே வந்து மற்றவங்க கிட்ட கெஞ்சுற ஒரு நிலமையில தான் வந்து இப்போ அந்த குடும்பம் இருக்குது. வேணாம் அந்த பாவத்தெல்லாம் நம்ம கொட்டிக்க வேணாம். நம்ம வந்து அவங்களுக்கு சேர வேண்டியதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு சரிங்க அத்தை நீங்கள் சொல்லிட்டீங்களே. நான் வந்து பணத்தை ஏற்பாடு செஞ்சு நான் அவங்கக்கிட்ட வந்து கொடுத்துட்டு அவங்கள வந்து நம்ம அனுப்பிச்சி விட்றலாம். அதுக்கு ஒரு சில டாக்குமெண்ட்லாம் வந்து ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா பணம் வாங்கிட்டு நாளை பின்ன வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க எதுவும் சொல்லக்கூடாதுல்ல. மறுபடியும் வந்து எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாதுல்ல. அதுக்கு வந்து நம்ம சட்டப்படி என்ன பண்ணணுமோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நம்ம காவேரி நம்ம சாரதாவும் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஏற்பாடு தான் நம்ம விஜய் காவேரி வந்து செய்கிறாங்க. ஆனாலும் கடைசி நேரத்தில் நம்ம காவேரியோட மனசு கொஞ்சம் நெருடலாகவே இருக்குது. ஏதோ தப்பாக தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே நம்ம விஜய் அதை நோட் பண்ணிவிட்டு என்ன காவேரியே ஒரு மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னன்னு தெரியலைங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தோணுச்சு. ஆனால் இப்போது ஏதோ மனசுக்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீ சும்மா கண்டதையும் நினச்சி மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம பேசின மாதிரியே அவங்களுக்கு வந்து சொத்தில் சரி பங்கு கொடுத்துடலாம். நான் போயிட்டு வந்து பணத்தை வந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் போயிட்டு பேங்கில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து போயிட்டு வராரு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி கங்கா அண்டு சாரதாமா எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏதோ போய் தொலையட்டும். இதோட எல்லா பிரச்சனையும் முடியட்டும். இனி வந்து இந்த குடும்பம் மறுபடியும் வந்து எதுக்காகவும் நம்மளை தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த முடிவை வந்து முத்துமலர்கிட்டையுமே வந்து சொல்லிடுறாங்க. ஏன்னா கிருஷ்ணா வந்து ரொம்பவே பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்து பண்ணிகிட்ருக்கிறாரு. கிருஷ்ணா கிட்டே வந்து இந்த மாதிரி தம்பி நாங்கள் முடிவு எடுத்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து உங்களுக்கு நாங்கள் எல்லாமும் செட்டில் பண்ணிடுவோம். விஜய் தம்பி பணம் எடுக்கிறதுக்காக தான் போயிருக்குது. கொஞ்ச நேரத்தில் வந்துடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் தான் இங்கே கிருஷ்ணா அந்த ஃபேமிலிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பணம் எடுத்துகிட்டு விஜயுமே வீட்டுக்கு வந்துடுறாரு. இங்கே சில டாக்குமெண்ட்டில் வந்து காவேரி கங்கா சாரதாம்மா எல்லாருமே சைன் போர்டு தர்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து கிருஷ்ணா வந்து அங்கே வீட்டில் வந்து ஃபோனை வந்து மறந்து வச்சுட்டு போயிருக்கிறாரு. அப்போ கிருஷ்ணாவோட ஃபோன் வந்து தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது. சரி எல்லாம் முடிஞ்சிருச்சுல. அப்போது நம்ம அவங்கள வர சொல்லி வந்து கொடுத்துடலாம். அவங்கக்கிட்டேயும் சில சைன்லாம் வந்து வாங்க வேண்டியது இருக்குது. அதை குடிச்சிட்டா எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து பேசுகிறாங்க. யார் ஃபோனு தான் இவ்வளோ நேரம் அடிச்சுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து பார்க்குறாங்க. அப்போது கிருஷ்ணாவோட ஃபோன் தான். இது யார் ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து கையில் ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பசுபதியோட ஃபோன் காலு. அதை பார்த்ததுமே காவேரிக்கு தூக்கி வாரி போட்டுருது. இங்கே நம்ம காவேரி வந்து விஜய்கிட்ட வந்து கூப்பிட்டு சொல்கிறாங்க. விஜய் இங்கே பாருங்கள், இது இந்த கிருஷ்ணாவோட ஃபோன் தான். கிருஷ்ணாவுக்கு எதுக்கு இந்த பசுபதி கால் பண்ணணும்? அப்போது
ஏதோ ஒன்று இருக்குது, நான் தான் சொன்னேன்ல மனசுக்கு எதுவுமே சரியா படலை அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்குது விஜய். இந்த குடும்பம் வந்து தானாக வந்து இப்படிலாம் வந்து பிரச்சனை பண்ணலை, இதுக்கு பின்னாடி வந்து இந்த பசுபதி தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே நிரூபணம் ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து காலை அட்டன் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அட்டன் பண்ணுறாங்க. இங்கே கிருஷ்ணா வாய்ஸில் பேசுகிற மாதிரியே விஜய் இருந்துக்கிட்டு பேசுகிறாங்க. ஹலோன்னு மட்டும் சொல்கிறாங்க. இங்கே நம்ம பசுபதி இருந்துக்கிட்டு என்ன எல்லாம் பக்காவாக முடிஞ்சிருச்சா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க. நம்ம விஜய் காவேரி உண்மையை நல்லாவே தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் பசுபதி கிட்ட வந்து ஒரு அவருக்கு ஏற்ற மாதிரியே பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இங்கே முத்துமலரோட ஃபேமிலி எல்லாருமே வராங்க. என்ன எல்லாம் ரெடி ஆயிடுச்சா, அப்போது பணத்தை கொடுங்க, நாங்கள் வந்து கிளம்பிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவுமே இங்கே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு அடித்து துவைக்கிறாரு கிருஷ்ணாவை. ஏன்டா உனக்கு பணமாடா வேணும், எவ்வளோ ஃப்ராடுத்தனம் பண்ணுவீங்க, அப்படியே எங்களை முழுசாக நம்ப வச்சுட்டீங்களே, உண்மையான ஃபேமிலி மாதிரி. உன்னோட தண்டவாளம்லாம் வண்டவாளம் ஏறிடுச்சு, நீ கவலைப்படாத, நீ எங்கே இருக்கணுமோ நீ அங்கே தான் இருக்கணும். இதோ போலீஸ்க்கு இப்போவே நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு. இங்கே முத்துமலர் கிருஷ்ணா யாருக்குமே ஒன்றுமே புரியலை. என்ன சொல்கிறீங்க, என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இங்கே பாரு, இப்போ தான் நீ யார் சொல்லி எல்லா வேலையும் பண்ணையோ அவள் வந்து கால் பண்ண, நாங்கள் எல்லாமும் கேட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. முத்துமலர் பார்த்தீங்கன்னா கண்ணீர் விட்டு கதறாங்க. ஏதோ தெரியாத்தனமாக பண்ணிட்டோம், தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க, என் பையன் வந்து பாவம், அவன் வாழ்க்கையே போயிடும், அவன் வந்து போலீஸ்க்கு இது ஜெயிலுக்கு போயிட்டானா, அவன் வாழ வேண்டிய பையன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சுறாங்க, கதறாங்க. விஜய் காலில் விழுகிறாங்க, சாரதா காலில் விழுகிறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து போயிட்டுருக்குது. பார்க்கலாம் இனி என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.